வணக்கம் அன்பர்களே. இந்த நாளில் அந்த நாள். ஆம், வரலாற்றின் வழித்தடங்களில் கடந்த 2000 ஆண்டுகளாக ஒவ்வொரு நாளும் உலகம் முழுவதும் நடந்தேறிய முக்கிய நிகழ்வுகளை நாள் வாரியாக நல்ல பல தகவல்களை தொகுத்து காணொளி மூலம் பகிர்வதில் மகிழ்ச்சி. வாருங்கள் அன்பர்களே, இனி வரலாற்றில் இன்று எனும் வாசல்களை திறந்து வலம் வருவோம். வரலாற்றில் இன்று ஜூலை 1ஆம் தேதியில் நடைபெற்ற முக்கியமான வரலாற்று நிகழ்வுகள். கிபி 1523ஆம் ஆண்டில் பிரஸ்ஸல்ஸில் கத்தோலிக்க திருச்சபை அதிகாரிகளால் 2 லூதரனிய புனிதர்கள் உயிருடன் தீயிட்டு கொலை செய்யப்பட்டனர். 1837ஆம் ஆண்டில் இங்கிலாந்து மற்றும் வேல்ஸில் பிறப்பு இறப்பு திருமண பதிவு நடைமுறைக்கு கொண்டு வரப்பட்டது. 1843ஆம் ஆண்டில் பிரிட்டிஷ் ஆட்சி காலத்தில் மெட்ராஸ் மாகாணத்தில் இருந்த சில வங்கிகள் இணைக்கப்பட்டு மதராஸ் வங்கி என தொடங்கப்பட்டு இதுவே பின்னாளில் இம்பீரியல் வங்கியாகவும் சுதந்திர இந்தியாவில் தற்போதைய ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா எனவும் பெயர் மாற்றப்பட்டது. 1863ஆம் ஆண்டில் நெதர்லாந்தினால் அடிமை முறை தமது நாட்டில் ஒழிக்கப்பட்டதை சுரினாம் நாடு கொண்டாடியது. 1874ஆம் ஆண்டில் முதலாவது வணிக ரீதியிலான தட்டச்சு கருவி விற்பனைக்கு வந்தது. 1881ஆம் ஆண்டில் உலகின் முதலாவது பன்னாட்டு தொலைபேசி அழைப்பு கனடாவின் சென்ட் ஸ்டீவன் நகருக்கும் அமெரிக்காவின் கலைஸ் நகருக்கும் இடையில் ஏற்படுத்தப்பட்டது. 1903ஆம் ஆண்டில் முதலாவது டூர் த பிரான்ஸ் மிதிவண்டி பந்தயம் இடம்பெற்றது. 1916ஆம் ஆண்டில் முதலுலகப் போரில் பிரான்சின் சோம் நகரில் இடம்பெற்ற போரில் 19,000 பிரித்தானிய படையினர் கொல்லப்பட்டனர். 1921ஆம் ஆண்டில் சீன பொது உடைமை கட்சி தொடங்கப்பட்டது. 1923ஆம் ஆண்டில் கனடிய நாடாளுமன்றம் சீன குடியேற்றத்தை தடை செய்தது. 1932ஆம் ஆண்டில் ஆஸ்திரேலிய ஒலிபரப்பு கூட்டு ஸ்தாபனம் ஆரம்பிக்கப்பட்டது. 1933ஆம் ஆண்டில் வில்லி போஸ்ட் உலகை முதலில் தனியே சுற்றி வந்து சாதனை படைத்தார். 15,596 மைல்களை இவர் 7 நாட்கள் 18 மணி 45 நிமிடங்களில் சுற்றி வந்தார். 1947ஆம் ஆண்டில் இந்தியாவுக்கு முழு விடுதலையை ஆகஸ்ட் 15ஆம் நாளன்று வழங்குவது என பிரித்தானிய நாடாளுமன்றம் முடிவெடுத்தது. 1948ஆம் ஆண்டில் முகமது அலி ஜின்னா பாகிஸ்தானின் நடுவண் வங்கியான பாகிஸ்தானிய அரசு வங்கியை ஆரம்பித்தார். 1949ஆம் ஆண்டில் கொச்சி மற்றும் திருவாங்கூர் சமஸ்தானங்கள் திருவாங்கூர் கொச்சி என்ற ஒரே மாநிலமாக இணைந்தன. 1000 ஆண்டுகள் பழமையான கொச்சி ராஜ்யம் முடிவுக்கு வந்தது. 1958ஆம் ஆண்டில் கனடிய ஒலிபரப்பு கூட்டு ஸ்தாபனம் தொலைக்காட்சி ஒளிபரப்பை கனடா முழுவதும் நுண் அலை மூலமாக வழங்கியது. 1980ஆம் ஆண்டில் ஓ கனடா அதிகாரப்பூர்வமாக கனடாவின் நாட்டுப்பண்ணாக அங்கீகரிக்கப்பட்டது. 1983ஆம் ஆண்டில் வட கொரியாவின் இலியூசின் ஜெட் விமானம் கினி பிசாவ் நாட்டில் மலையில் மோதியதில் அதில் பயணம் செய்த 23 பேரும் உயிர் இழந்தனர். 1997ஆம் ஆண்டில் ஹாங்காங்கின் அதிகாரத்தை சீனா பொறுப்பெடுத்து கொண்டதன் மூலம் 156 ஆண்டு கால பிரித்தானிய குடியேற்றவாத அரசு முடிவுக்கு வந்தது. 2002ஆம் ஆண்டில் அனைத்துலக குற்றவியல் நீதிமன்றம் ஆரம்பிக்கப்பட்டது. 2002ஆம் ஆண்டில் தெற்கு ஜெர்மனியில் 2 விமானங்கள் நடுவானில் மோதிக்கொண்டதில் 71 பேர் உயிரிழந்தனர். 2007ஆம் ஆண்டில் இங்கிலாந்தில் பொது இடங்களில் புகைப்பிடிப்பது தடை செய்யப்பட்டது.
மேலும் ஜூலை 1ஆம் நாளானது சிங்கப்பூரில் படைத்துறையினரின் நாளாகவும், சீன பொது உடைமை கட்சி நிறுவன நாளாகவும், பாகிஸ்தான் நாட்டில் குழந்தைகள் தினமாகவும், இந்தியாவில் தேசிய மருத்துவர்கள் தினமாகவும், புரூண்டி, ருவாண்டா, சோமாலியா நாடுகளில் விடுதலை தினமாகவும் அனுசரிக்கப்படுவது குறிப்பிடத்தக்கதாகும். நன்று நண்பர்களே, மற்ற நாட்களுக்கான வரலாற்று நிகழ்வுகளை பிரிதொரு காணொளியில் காண்போம். நன்றி, வணக்கம்.